மீடியாலயும் சரி, யூடியூப் சேனல்லயும் சரி, அந்த ஜாதகத்துக்கு அப்பாற்பட்டு வந்து சில விஷயங்கள்லாம் பரிகாரன்ற பேர்ல பண்ண சொல்றாங்க. எனக்கு கடன் தீரணுமா, உடனே இந்த முருகன் கோயிலுக்கு மட்டும் போ. இல்ல காலையில இந்த சீக்கிரமா எந்திரிச்சு இந்த எண்ணெயில தீபம் போடு. மக்களுக்கு வந்து இது பயன்பெறுமான்றது தெரியல. அத பத்தி உங்களோட நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க, கங்கையில போய் குளிச்சாலும் கழுத குதிரை ஆயிராது. உங்களுடைய விதியை நீங்க ஏற்றுக்கொள்ளும் மனநிலை உங்களுக்கு இல்லை என்றால், அதை தடுக்கணும்னு நீங்க முயற்சி செஞ்சீர்கள் என்றால், அது இன்னொரு பாவத்தை அதை ஊக்குவிச்சு அதை உங்களை வந்து பாதிப்புக்கு உள்ளாக்கிறோம். விதி வந்து ஒரு பாவத்தை காட்டும் போது அதை அனுபவிச்சுட்டு போயிடணும், இல்லாட்டி அது 2 பாவமாக செயல்படும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு 7ஆம் பாவம் 6-12 தொடர்பு கொள்ளுது அப்படின்னா, உங்கள் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரணுங்கிறதே விதி. அந்த கருத்து வேறுபாடு வரக்கூடாதுன்னு நீங்கள் எப்போ முயற்சி செய்கிறீங்களோ, சரி சார், அப்போ என்ன செய்யும், இந்த 6 தடுக்கக்கூடிய 5ஆம் பாவத்தை இயக்குவீங்க இல்லையா? கண்டிப்பாக சார். அப்போ இந்த 5ஆம் பாவம் 10ஆம் பாவத்துக்கு எத்தனாம் பாவம்? 8ஆம் பாவம் சார். அப்போ உங்கள் தொழிலை பீஸ் ஆக்கி விட்டுரும். நீங்கள் இந்த சைடு ஓட்டை அடைப்பையா, இன்னொரு சைடு அந்த குடி. கண்டிப்பாக புரியுதா? அப்போ நீங்கள் இதை மாற்றிட்டேன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, ஆனால் இன்னொரு சைடு கொடுக்குறது உங்களுக்கு தெரியாது. அதனால் விதிவெளி மரியாதையாக போனீங்கன்னா அழைச்சிட்டு போகும், மீறி போனீங்கன்னா இழுத்துட்டு போகும். இந்த பரிகாரம் செஞ்சு விதியை மாத்துறேன் அப்படின்றவன் எதுக்கு இன்னொருத்தனை போய் விதியை மாத்தின? அவன் விதியை மாத்திட்டு இல்லாமல, எதுக்கு நீ வா நான் பரிகாரம் பண்ணி உன் விதியை மாத்துறேன்னு அவன் சொல்லணும்? அவனுக்கு மாற்றி அவன் கோடீஸ்வரன் ஆகிட்டு போக வேண்டியதானே? விதியை அவனுக்கு மாத்தல, இவனுக்கு மாத்திக்கிறியா, அவ்வளவுதான். உள்ளியர் தெல்லியர் ஆயினும் ஊழ்வினை மெல்ல நுழையும். உங்களுடைய விதி உங்களுக்கு முன்னாடி அங்கே போய் சத்தம் இல்லாமல் அந்த வேலையை செஞ்சிடும். நீங்கள் நினச்சிக்கிற நம்ம விதியை ஏமாத்திட்டோம்னு, அதெல்லாம் கிடையாது. யாராவது பிறந்தோர் இறக்காம இருந்திருக்கானா விதியை மீறி? இல்லை சார், கண்டிப்பாக இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி விதியை வெல்ல முடியும்? விதியை வெல்வதற்கு முயற்சி செய்தார்கள் என்பதுவே புராணத்தின் கதைகள். ஆனால் வென்றார்கள் என்று எந்த கதையும் இல்லை. இருக்கா சார்? இல்லை. ஒரு மனிதன் எப்படி விதியை வெல்றதுக்கு முயற்சி செஞ்சான் அப்படிங்கிறதுக்கு அவங்க வழிதுன்னு சொல்லியிருக்காங்க. அது செய்யிட்டியான், அதுல இருந்து வித்தியாசமா வந்துட்டான், விதியை வென்றுட்டான், இவன் விதியை விட இவன் பெரிய ஆளுன்னு எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கா? இல்லை சார். கூட வந்து ரொம்ப பணிஞ்சு போய் ஒரு 5 வீடாவது கூட கேட்டார் கடைசியா. அது வரைக்கும் கூட கொடுக்கல அவனும். அதனால அந்த அவர் வந்து சண்டையை தவிர்க்க தான் பார்த்தார் கடைசி வரைக்கும். ஆனால் சண்டை தவிர்க்க முடியல அவரால்.